எதிரியோட இடத்துல சண்டை ஓடுறதே அவனுக்கு பழக்கம். வர்றேன் மருதமணி வர்றேன். யாரா இருந்தாலும் வரட்டும். அதுக்கு பயந்தவா அனிதா கிடையாது எம்கேஆர் அவர்களே. என்ன மருதமணி வர்றேன்னா இவங்க போயிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெட்டி மிருகம் தேவையில்லை. கப்ளிங் அறா வலிக்க மட்டும் இருந்தா போதும். நீங்க மாமதுரை அன்னக்கோடி மாமதினி அன்னேரடி மதுரை மெட்டு வண்ணக்கோடி மாமதினி நல்ல குத்து அடி. ஏ பட்டாசு ஏ பாராசு. கராட்டக்காரன் படத்தை நடிச்ச ராமராஜு. டீப் லைட் ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஹலோ டீப் லைட் ப்ரோ. வாங்க ப்ரோ. உங்களுக்கு பல்ப் வேணுமா? உண்மையிலே எனக்கு இவ்வளவு நீளம் தான் வேணும். டீப் லைட் எவ்வளவு நீளம் இருக்கு பாத்தீங்களா? இவ்வளவு நீளம் வேணுமா? ஐயோ உனக்கு அப்படின்னா ரெட்டை பல்ப ஒட்டி வச்சு தர்றேன். என்னது ரெட்டை பல்பா? ரெண்டு பல்ப ஒட்ட வச்சுட்டு. அப்ப நீங்க விருப்பம். அவர் என்ன சொல்றாரு ஆண்டி தெரியுமா? என்னங்க? உள்ள விட்டு நீர் செக்கப் பண்றோம்னு சொல்றாரு. ஓ அத சொல்றாரா? மிஸ்டர் கரெக்டா வந்து அப்பா மருதமணி சூத்துட்டி. அன்னாருடைய இறுதிச் சடங்கு நாளை மாலை 6 மணி அளவில் நடைபெறும் என்று ஒரு உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னு சொல்ற? ஒரு பொம்பளைக்கு பயப்படுறியாடா? ஏண்டா லூஸ் மோசன் முண்டை. ஏன்டா அதட்டி பேசுறீங்க? நீ இருக்கின்ற தெம்புல தான்டா பேசுறேன். அண்ணே ஓம் பலமும் படையும் உனக்கு தெரியாது. வே வரும்போதும் பார்த்தா அடா படா படா. ஏன் பழம் எனக்கே தெரியாதுடா. எனக்கு எந்த பழம் இருக்கு பழம்? ஏய் உன்கிட்ட பழம் இருக்குதா இல்லையா? இல்லையே. உன்கிட்ட பழம் இல்லாம இங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன். என்கிட்ட உதக்காயாத்தான் இருக்கு பழம் இல்லையே. உன் அது உதக்காயா? அது என்ன உதக்காய்? ஏய் அனிதா. ஏய் பேர சொல்லு. பேர சொல்லு. ஏய் கிலோ 10 கருங்குரத்தை கிலோ 10 கட்லா மீன் கிலோ 250 நகர கருவாடு 300 ஒரு தாயம்னு வாடா. என்ன ஒண்ணுமே இல்லன்னு அப்புறம் ஏய் போய் கையை கழுவிட்டு வா. பெரிய மாட்டாக்டர் முண்டை. கை என்ன இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்காப்ல. ஏய் அதை ஒட்டி வச்சிருப்பேன் பெப்பிக்கால வச்சு. அத நீ நினை. அட ஒட்டணும் பே. என்ன டான்ஸ் கூப்பிட்டானா குஞ்சு குடிக்கிற வழிய கூப்பிட்டு வந்திருக்க. சாரி ப்ரோ அத்தக்குழி சம்பளத்துக்கு இந்த பொம்பளை தான் கிடைச்சு. அத்தக்குழி சம்பளம். ஏய் அனிதா. ஏய் பேர சொல்றே மருதமணி. கொஞ்சம் குனிதா. ஏய் என்னடா? ஏய் ஏன்னு எதுக்குறேன் திடீர்னு கசிவு ஏற்பட்டுறேன். எங்க டான்ஸ் படத்துல கைய வச்சா பாருங்க மேடம். என்னங்க சார்? ஏன்னா நோ சிங்கிள் பீஸ் 3 பீஸ் படக்கூடாது. அது பத்தியா தலைவன் விபூதியை பூசிட்டான்டா. சூப்பரா அந்த விபூதி பூசணும். விபூதி பூசினாத்தே அவனுக்கு பவர். ஏலே நான் ஒண்ணுமே செய்யலடா. அவளை அவர்றா அந்த அக்கா அவுத்து விடுங்க 2 பேரும் ஆயிருந்துட்டு வரா. நீ அவுத்தேன்னா நாளைக்கு ஸ்டேட்டஸ் பூரா அதா தாண்டா இருக்கும். இந்த பிள்ளை டவுசரு. ஐயோ அனிதா. மருதமணி எங்க ஒன்னத பாப்போம். என்னது நான் காமிக்க முடியாது. ஏன்? இருந்தா தான காமிப்பேன். உன்கிட்ட அப்ப இல்லன்றீங்களா? கேட்டு எந்த அதே தள்ளி. ஏய் என்னையா அதுன்னு அப்படி நினைக்காத. இது சும்மா டம்மி பீஸ். டம்மி பீஸ் தான் இந்த அளவுக்கு. சின்னமணி கண்ணுமணி பொண்ணுமணி முத்துமணி. தம்பி குண்டி பழுத்து போ. நான் முக்கிட்டு பாடுறது நானு. நீங்க அப்படியே மட்டக்கம்ப வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களோ மயிறு. அடியே உதுத்த சக்காலத்தி மலை இங்க வாடி. இங்க வா. நான் தான் உனக்கு கதாநாயகன், உனக்கு ஹீரோ, உனக்கு சம்பளம் கொடுக்குறவன். அப்ப மருதமணி முண்ட டயர் கழட்ட வந்தவன். ஆனா டயர் கழட்ட வண்டி உன் ஸ்டெப்புனே அலசிடுவேன். கெட்ட ரோக்கர். ஏய் சாக்கி ஏத்த முடியலன்னா அந்த அப்படியே எங்க வரேன். ஏய் அவர் பேக் சாப்பிட்டு பின்னிடுவாரு. முத்துமணி தங்கமணி. என்னப்பா 2 பேரும் ஓரின சேர்க்கல் లేదు. முத்துமணி ஏ தங்கமணி நேரம் இப்ப அட 12 மணி.
லாங். ஆளு பார்க்க அழகா இருக்கியே, கைத்தொழில கத்துக்கிட்டு இருக்கீல. என்ன செய்யறது, அவன் கூட வந்ததுக்கு நான் அந்த வேலை பார்க்க முடியும். அட பார்த்தா நல்லா இருக்கா, ஆளை பார்த்தா நல்லா இருக்கா. இந்த மருதங்குடியா அமுக்கிற வேலை பழகி இருக்கா. அமுக்க அமுக்க தாண்டி காத்து நல்லா ஏறுதடி. வாழ்க்கை பூ பத்து ரம்மா பாத்துக்கம்மா. சின்ன சிறுசு உட்காந்து பார்த்துக்கிட்டு இப்பயே மிதுக்கம்பளம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். லப்பாடி சக்காளத்தி மக. உண்மையுமே உங்களை விட மருதமணி ஆமா, நல்ல சூம்ப விடு. அவன் சூப்பர்ன்ற நாளைக்கு ஏதாவது பக்கு வந்துச்சு அரிப்பு வந்துச்சுன்னு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவன் குளிச்சு 35 நாள் ஆச்சு. அவனைக்கு அப்படித்தான் ஒரு பொம்பளை தொட்டுட்டு இன்னைக்கு 2 கால் இல்லாம தர்றான். ஐயா அரிக்குதுங்க. ரொம்ப நடிக்காது மயிர் மாலை. கண்ணங்கத்த மீனு வாங்கி ராஜா மீனு வாங்கியா, மீனு வாங்கி மீனு வாங்கி கரத்தோட சமைச்சு வச்சேன் மாப்பிள்ள சமைச்சு வச்சேன். கொதிக்குது கொதிக்குது உப்பரில் கொதிக்குது குடிக்குது குடிக்குது குழம்புக்குள்ள அதுக்கு போறே காடு ஓடப்பா காடு உள்ள குழஞ்சு நீங்க கொய்யா காடு. ஆவணி 2ஆம் தேதியிலிருந்து உன்னை பாலியல் வன்கொடுமை செய்யல. அண்ணே அருளண்ணே, இப்ப ஆடி முடிஞ்சோன்னு ஆடியில இப்ப சுத்தம் பண்ணிட்டாரு. இடத்த சுத்தம் பண்ணிருக்காரு. ஆவணியில தான் ஒரு பந்து கல்ல பதக்குன்னு கொண்டுவாரு. ஏலே இடத்த சுத்தம் பண்ணியாதான் இப்ப ஊண்டு வேணுமா. ஆடி முடிஞ்சு ஆவணி போட தப்புன்னு இருப்பேன். ஏன் அடிக்க வரீங்க மிஸ்டர் சூம்புவாய்? என்ன கொசு ஊதிக்கு இப்படி கோவம் வருது? நல்ல ஹெல்த்தா இருக்க, சாப்பிட வேண்டியதானே. ஹெல்த்தா இருக்கேன், ஏன்னா எனக்கு தேவை கிடையாது, தெம்பு இருக்கு. தெம்பு இல்லாத நீங்க லைட்டா விட்டமின் லாங் ஊங்கலாம். எனக்கு தெம்பு இல்லாம போச்சு. எனக்கு தெம்பு அண்ணா தம்பி எந்த அண்ணன் தம்பி மடுவை பிடிப்பேன். தலை அண்ணாதைய குருணம் வந்து வச்சு கொண்டே வருவேண்டா. நீங்க இன்னும் அந்த வேலையை செய்யலையா? இப்ப பாடுறேன் பாரு பாட்டு. ஏய் பாக்கு வத்தல மாத்தணும் ஆடனொப்பும் அருளுவோம் கொட்டை உடைச்சு. சாரி ப்ரோ, எனக்கா மன்னிச்சுக்கங்க. நம்ம கம்பெனி மேலதான் அவன் தான் ஏமே பெரிய இசைஞான இளையராஜா. இவரே அந்த வாடிக்கு தக்கு தக்குன்னு போட்டுருவாரு. பாக்கு வத்தல மாத்தணும். இந்த நீர்மலைக்கு வந்துட்டானே அவன். இருக்க மசுரையும் ஊத்து போடுவேன், இருக்க மசுரையும் அடுக்கு அடுக்குன்னு புடி போடுவேன். ஏமா புடுங்குங்க, எனக்கு இடுப்புல தாய் செஞ்சு போடணும், மசுறு தாய். பாக்கு வத்தல மாத்தணும். பழைய அரும் கடையில வாங்கி போட்டு போடுவேன். பழைய அரும் கடையில 30 ரூபாய்க்கு வாங்கி தீரணி வாங்கி திண்டு வருவேன். பேசாம இருக்கணும். பாக்கு நீ பொத்துப்பா பேசி பியாரிச்சு கட்டிட்டு பாதி பூல் பூல்னு அப்பிக்கிடுவேன். ஆனா இன்னைக்கு வாசிக்காரு 2 மண்டையும் ஒரே மண்டையா. அதை உங்களை விளம்பரம் பண்ண சொல்லல. ஏய் உங்க மண்டையை பார்க்கும்போது எனக்கு சும்மா தாலிக்கு பாக்கு வெத்தல மாத்தணும். அனிதா பிள்ளைய அழுகுது, நரம்பு தளிச்சு அழுகுது. இது என்னது? இது முடியாத மாடு அப்படித்தான் சுத்தம் அங்கனுக்குள்ளேயே. அண்ணே இப்ப அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சு நீ பிணைஞ்சு எடு. உன்னை டச் பண்ணா உன் ஓட்டப்பள்ள நான் மூடல. கட்டி போடின்னு சொன்னேன்னா சம்பளத்துல பிடிப்பான். கட்டி போடின்னு சொல்ல
இல்ல நோ ஃபைனான்ஸ் ப்ரோ. நான் செய்ய மாட்டேன். நீங்க செய்யுங்க. நீங்க ஒரு பிள்ளை வளர்க்கும் போது நான் அதை வச்சு தானே நான் சர்க்கஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும். அப்படியா? அப்பா வா அனிதா எங்கடா ஆளை காணோம். இந்த படம் நான் பார்க்கவே இல்லையா. ஏய் இது என்னம்மா பின்னாடி போற? டேய் நீ என்ன சொன்ன? ராதாகிருஷ்ணன் தான் கட்டி பிடிக்க விடான்னு சொன்னேன். என்ன சொல்லல? 12 வாடா ராமா ஒரு தாயா. ஏய் விடுமுண்டை அவனை சார்ஜாகவே 90 நாள் ஆகும். விடு அவனை. 90 நாள் ஆகாது, இன்னொரு அரை மணி நேரம் ஆகும். என்ன மாத்திரை போட்டியில போடலையா? லேட் ஆகும் சொல்லி மாத்திரை லேட்டா போட்டு விட்டேன். ஐயோ சார்ஜ் பேட்டரி லேட்டா போட்டு விட்டேன், சார்ஜ் ஏறல. ஒரு அரை மணி நேரத்துல ஏறிடும். அப்புறம் பல்பு துருன்னு வரையும் பாத்துக்க. அவரை குத்து 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 போடு 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 போடு. குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி இடம் பாக்குறியாங்க. நீ இந்த புள்ளைய தள்ளிட்டு போக இடம் பாக்குறேன். அதான் சொல்றேன்ல இப்படி இப்படி அங்கிட்டு வா அங்கிட்டு வா. சாமி தானா? சாமி இன்னும் மனப்பாடம் பண்ணல. என்ன சொல்லுவோம்னு யோசிக்கிறேன் பாரு. இங்க வாங்க. சாமிதான் நம்புறேன். ஏப்பா உன் குஞ்சு தப்பு தவறா பண்ணியிருந்தான். உன் குஞ்சை நீ பொறுத்து அந்த ரத்தத்தை ஏத்துக்கறணும். இலையை விட்டேன்னா எலும்பு தெரிச்சு போய் மயிருமனே நங்குன்னு குத்துறது நெஞ்சில் வந்து புசு புசுக்குன்னு தோணுதுடா. வந்தது யாருப்பா? ஏப்பா இந்த நாட்டு மக்க உன் கண்டுக இன்னும் பொம்பளை கிடைக்காம நிறைய பேர் பொண்ணு கலைய. இருங்க நான் பிடிக்கிறேன் சாமி. எதுக்குப்பா அவங்க கவலைப்படுறாங்க? ஏப்பா பொண்ணு அடைகள் கவலைப்பட வேணாம். என்னப்பா கவலையா பட வேணாம். அவங்கள நாட சொல்லு சிவங்க. ஏன் என்ன பண்ண போற? கப்ளிங் ஆபீஸ் திறந்துருக்கேன்ப்பா. கப்ளிங் ஆபீஸ் பேர் என்னப்பா? எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். ஏப்பா எப்பயுமே உன்னை சேர்த்தானப்பா சொல்லுவேன். இதுல மட்டும் என்னைய சொல்லி ரைடு வந்து நான் சாவாப்பா. மருதமணி என்ன கம்பெனி ஆரம்பிக்க போறேன்? மருதமணி ஓசு கம்பெனிப்பா. அப்போ மருதமணி எனக்கு 2 ஓசு தேவைப்படுது. உனக்கு ஓசு நான் அப்பா நீ சொன்னதை பூரா ஏத்துக்கிட்ட நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு அவசியமான கேள்விதான். வந்தது இரு காளியாத்தாவா இல்ல மருதங்குடி ஐயனாரா 18ஆம் படியானா முனியாண்டியா இல்ல நொண்டி போயலா ஜோனையாவா? நீ யாரா என் சாமி? நீ யாருப்பா? போனது பெரிய இருப்பேன். அவர் சென்னை போயிட்டாரு. வந்தது தம்பி. அப்பா திருப்போட துணை சேர்மன் தேங்க மாதிரி வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல உனக்கு 5000 கொடுத்தாரு. அவர் மந்திரி 10,000 கொடுத்திருக்காரு. துணை சேர்மன் 5000 கொடுத்திருக்காரு. உனக்கு என்ன பத்தா தந்திருக்காரு? எனக்கு 5 கொடுத்திருக்காங்க. தப்பிட்டு திரிட்டு வந்தது எந்த சாமி? வந்தது நான் தாண்டா அவன் கூட வந்தது. வந்தது எந்த சாமி? வந்தது சின்ன சின்ன மருதமணி சிங்கார மருதமணி. மேடம் குழந்தைக்கு நான் கொடுத்தனே அந்த லிப்டப்புக்கா டான்ஸ் கொடுத்துக்கலாம். எங்க உங்க பிள்ளை தானே? பால் எப்படி குடிக்கிறேன்? அப்பாடா நோத்தா போட நோத்தா போட. என்ன நொப்பா போடா. ஏறினது ஏற்ற இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டும். எங்க போய் சார்ஜ் போடுறேன் மண்டை பொண்ணுல ஏரியாச்சு இருமா. மந்திரி ஊர்ல வந்து செய்யலைன்னா மத்த ஊர்ல எந்த ஊர்ல செய்யுது? பாப்பா குட்டி நான் போய் சிவங்களை டீ சாப்பிட்டு வரேன். நீங்க இனப்பறக்கம் செய்யுங்க. வாடியில நிக்குமோ தொடாத. மாடு பாய் அண்ணையில வாங்கி வரும். மாட்டுக்காரன் வெளியில கயிறை போட்டு பிடிக்கணும்.
இவளை ஏறி அந்த முண்டைக்கு நல்லா வில்லுன்னு கண்ணு தெரியுது. ஏறி உட்காந்தவே அப்படியே வெதர் பிறண்டுருச்சு. இந்தா அப்படியே தலைமுண்டா வாடா சோனையா வாடா. ஏய் மருதமணி அதான் இறங்காம உட்காந்தியா? மே மேவ். அம்மா ஏலே ஒரே அடது மூக்காந்தண்டா உடைஞ்சோ. என்ன மே மேண்டு ஆனா ஆட்டுக்குட்டியா கத்துற? கத்து. அவன் தாண்டா உண்மையிலே கடாய்க்கு பந்தவங்க வாடா. அருமையா புழுக்க ஓடிக்கிட்டே கத்துறானடா. தங்க ரதம் வைர ரதம் பட்டு குட்டி என் பூச்சு குட்டி. நான் ஏனோ ஆனா உன்னை பார்க்கும்போது நான் மறந்து கூட செத்து பெருமானது எனக்கு தோணும். எப்ப அந்த வேலை நடக்கும்? நான் தான் சேல் கட்டவைய ஒண்ணும் செய்ய முடியல. நல்லா கெல்த்தா இருக்கு, சாப்பிட வேண்டியதானே? எழுத்தா இருக்கேன். அங்க போய் அடிச்சா அவங்க சூம் பண்ணி எடுக்கிறாங்க. மை ஒய்ஃப் 2 டைம் மர்டர் ட்ரை பண்றான். அப்படிங்களா? அப்ப நான் சாப்பிடுறேன். ஏய் உங்களுக்கு இன்னும் ஆகலையா அப்போ? எனக்கு குடும்ப கட்டுப்பாடு 3 வருஷம் ஆச்சு. குடும்ப கட்டுப்பாடு ஆயிடுச்சா? ஆமா. நீ பார்த்து நினைச்சா ஏதாவது ஒரு உதவி விடலாம். நான் என்ன செய்யணும் உங்களை? நீ பார்த்து என்ன செய்யணும்? சொல்ல தகண்டமா இருக்கு. சரி சரி சரி. கொட்டையும் பாக்கும். டேய் கொஞ்சம் இருங்க அலசிட்டு வரேன். வாடிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு வர. அங்கிள் காலு கழுவி விடுறீங்களா? அவங்க திருப்புறாங்க அந்த அக்கா. நம்ம டான்ஸ் அங்க திரும்ப கூடாது. நீ என்ன முடியாத மனுஷன் வரல என்னமோ அது? டான்ஸ்மா, பிரேக் டான்ஸ் இது. ஓ இது உங்க ஊர்ல பிரேக் டான்ஸ்ரோ? இது வேற மாதிரி ஒரே பொசிஷன் கிடையாது. உங்களுக்கு அப்படி திடுசு திடுசா உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் புதுசு புதுசா செய்வோம். சும்மா ஒரே மாதிரி செய்றீங்க நாங்கல்ல. பாருங்க பாருங்க. குத்துராண்டி குத்துராண்டி. கண்டாலிமையன் கோழிப்பீல விரல வச்சுட்டு வந்து வச்சுட்டேன். போடா அரலே. எச்சி எதுக்கு தொட்டேன்? எதுக்குண்ணே? எச்சியை தொட்டு உரிமையில எழுத்தாது அப்படியே எப்ப குத்துராண்டு. நான் என்ன செய்ய? தலைவா அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க. ஏய் மருதமணி விரல அப்படியே வெட்டி போடுவேன். என்ன விரல அப்படியே வெட்டு விரல இனிமேல் எதுக்குமே யூஸ் பண்ண பாத்துக்க. விரல் இந்த விரல் போதுமா உனக்கு? பத்தாது. விரல் எப்படி காணும்? சொன்ன இன்னும் நான் சிவகங்கையில வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்துருப்பேன்ல. ஏய் நம்ம அண்ணன் ஒண்ணு வச்சிருக்காங்க. அண்ணன் வச்சிருக்காரா? பாக்கலையா? இது என்ன தெரியாம போச்சே? இது இருக்க தெரியாம போச்சு. அப்பனா உன்னை வருஷம் பூரா நான் பார்த்து வைக்கிறவனே. ஏண்டா இது என்ன யானை கொட்டையா? என்னடா நீக்கிறக்கார? என்ன பண்ண? பாக்கு வத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும். என்னடா கோமியத்தை செக் பண்ணி வந்தே மாதிரி
ஏத்தா நீ என்னத்த மண்ணு தெளிக்கிறியா கிச்சா கிச்சா என்ன வண்டி அசந்துருச்சு இதுக்கு? இப்பத்தான் ஊத்து ஊறுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இறச்சிருவாரு. என் சிங்கம் முடியாட்டாலும் மண்டையிலே முட்டிடுறான். வாமா 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 பண்டை இனாத்தாமா அம்மா வாமா வாமா வெற்றி வெற்றி ஜெயிச்சிட்டேன். ஏய் மாத்தி சொல்றேன், ஒரே நக்கானு சொல்லியா? ஒரே தூம்பிச்சாண்ட என்ன பண்ண? சரி அவர் அதை செஞ்சாரு, நீங்க என்ன செய்ய போறீங்க? நம்ம அந்த வேலைக்கு ராயப்படாது. ஆ. நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட நான் கும்பிடத்தான் செஞ்சேன், நீங்க கும்பிடுறதுல செய்றீங்க என்ன? ஏய் அங்கிட்டு போய் பேசியா? ஏய் போங்கயா, கூடத்தை களைச்சு விடுறோமா தம்பி? கூடத்தை களைச்சு விடுறோமா? ஆமா என் அருகில் வா. அடி போ. என்ன ஹரி? சரி. சிவகங்கை மாத்தூர் மாவீரன் பிரசாந்த் நினைவாக அமரன் சுவீன் பிரதர் சார்பாக ரூபாய் 201. அதனைத் தொடர்ந்து அரளிக்கோட்டை குமார் பிரதர் சார்பாக ரூபாய் 101. நன்றி அன்பு உறவுகளே. அனிதா என் அருகில் வா. என்னங்க? வேலைக்கு செல்லக்கூடிய உறவுகள்லாம் நிற்கிறாங்க. இங்க வாங்க தம்பி. அம்பளிப்பூ உங்களுக்கு. நான் அதுக்கு படிக்கணும். என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க படிக்கக்கூடாதா? என்ன தம்பி எழுதாம கொடுத்தானப்பா அந்த காசை. ஏப்பா நீ படிச்சு சொல்லுப்பா. என்னண்ணே படினே உனக்கு தெரியாதுண்ணே, படிக்க. அன்பளிப்பு கொடுத்ததுக்கு எனக்கு 100 ரூபா, இதை படிக்கிறதுக்கு உனக்கு 100 ரூபா. ஐயா இன்னைக்கு புதன்கிழமை. ஏன் புதன்கிழமை திறக்க மாட்டியா? சரி சரி படிப்பா படிப்பா. அரளிக்கோட்டை அரளிக்கோட்டை சப்புவான். ஏய் அரளிக்கோட்டையில சப்புரியா? அரளிக்கோட்டை ஜல்லிக்கட்டு சாம்பவான். 10 ரூபாய்க்கு படிச்சிருக்கேன். போடா. அரளிக்கோட்டை ஜல்லிக்கட்டு சாம்பவான் கற்பனின் தலைவன் தலைவி ருத்ரன் அவர்கள் எனக்கு 201 ரூபாய். அதான கமிஷனராடா. கமிராவாப்பா? காமிடா. எதை காமிடா? நான் காமிக்கல மாட்டேப்பா. தம்பி எறும்பு சாப்பிச்சு போட்டு உன்னை வங்கோலையா டேய் நான் படிக்கிறேன். ஆ. அரளிக்கோட்டை ஜல்லிக்கட்டின் சாம்பவான் கருப்பனின் தலைவன் தலைவி ருத்ரன் கமிரா இந்த உறவுகள் சார்பாக மருதமணி அவர்களுக்கு 201 அட்டை பழைய அட்டை. அட்டை பழைய அட்டை. நானும் பெருமையா, நானும் அங்கிருந்து திமுக அமைச்சரையா ஊருக்கு போறோம். எப்படியும் குறைஞ்சது அவனுக்கு 10,000 கொடுத்தா நம்மளுக்கு ஒரு 5,000 ரூபாய் இதை கொடுப்பாராக்குன்னு நினைச்சு நானும் குறைஞ்ச வச்சு ஒரு 5,000. அந்த அழுக்கா கிடந்த திமுக வேட்டியை துவச்சு அதுக்கு நீளம்லாம் போட்டு வந்தா தேச்சவனி வழியாடா. ஏப்பா அந்த அமைச்சர் வீட்டுல யாராவது இருந்தா கூட ஒரு 1,000 ரூபாயாவது கொடுங்கப்பா. ரொம்ப நாளா என்ன உங்க காலோட விழுகிறப்பா. ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அமைச்சர் ஊர்ல போய் ஒரு 1,000 ரூபாய் வாங்கிட்டு வந்துருவோம். நம்ம ஊர்ல ஏன் நீ போடா பொத்துரா போடா. நான் தரேன்டா, சித்தப்பா கொடுத்து போயிருக்காங்க. சித்தப்பா கொடுத்து போயிருக்காரு, நீ தந்து நீ வச்சுக்கிட்ட ராஜான்றது. மதிமரியாதைக்குரிய எங்களது அரளிக்கோட்டையினுடைய செல்ல பிள்ளையும் உலக தமிழ்நாட்டினுடைய மக்களை அன்போடு கவர்ந்தலுக்கும் இந்த அரளிக்கோட்டை புண்ணிய பூமியில் பிறந்து அமைச்சர் பெருந்தகையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அப்பா அரளிக்கோட்டை மதிமரியாதைக்குரிய உயர்திரு அமைச்சர் பெருந்தகை பெரிய கருப்பன் அவர் சார்பாக
அண்ணன் மருதமணி அவர்களுக்கு 1001 நன்கொடை வழங்கியிருக்கிற அத்தனை உறவுகளுக்கு நன்றி அண்ணா. ஏய் நீனும் அதே கட்சிக்காரதாப்பா. எங்க ஒரு ரூபாய் 1001 சொன்னா அந்த அண்ணன் எவ்வளவுதான் கொடுத்தானே. அப்புறம் என்ன 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 1000 ரூபாய் சொல்லணும் தானே. அப்ப 1 ரூபாய் என்னையே வரையா அண்ணே ஒரு மதிப்பா இருக்கட்டும்டா. 1 ரூபாய் சொல்லிவிட்டேனே. இன்னும் நான் ஒன்றும் நோட்டில் எழுதல. அவருக்கு வந்து திருப்பி செய்யவா ஒரு 1000 ரூபாய் அவர் செஞ்சுட்டாரு அமைச்சர் மாவட்ட. தம்பி நீ பொழைச்சுக்கிறவ, நீ உள்ள போடா. 1 ரூபாய் முத கொண்டு வாங்கி விட்டானாப்பா சூத்து ஊத்தி போய. ஏய் அதுதான்டா, அதுதான் அழுதவில்லை பால் குடிக்கும்னு சொன்னது இன்னைத்தான் தெரிஞ்சிருக்கு. ஆமா அவர் அமைச்சர் மாவட்ட செயலாளர் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இவர் துணை செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் வந்திருக்காரு. அவர் ஒரு 500 ரூபாயாவது கொடுக்கல. ஐயா சித்தப்பா கொடுத்துட்டு போயிருக்காரா? கொடுக்கலடா, கொடுக்கல. இந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி எடுத்து போயிடுவார். நான் எங்க போய் வாங்குறது? அப்பயே போயிட்டாரா வெண்ணமேனே? போயிட்டாங்களா? போயிட்டா திருப்பூர்ல அப்பா நம்ம வாங்கிடுவான். வாங்கிடுவான் நகைச்சுவைக்கா தம்பி நீ சிவகங்கை பஸ் ஏறி வீட்டுக்கு போ. நான் தரேன்டா சித்தப்பா கொடுத்துருக்காரு. போதும் ஐயா. சரி அவர் மாவட்டம் வேணாம்டா பூரா வைவாகிறா. நீ மட்டும் வாங்கின 10,000 5,000 1000 வாங்குவா. நான் மட்டும் கேனா பூனா நீ உன் தோல் மேல பார்ப்பா. நான் கேட்டு வாங்கிக்கிறேன். ஆமா மந்திரியார் கொடுத்து அமைச்சர் கொடுத்துட்டாரு. அவரு சேர்மன் கொடுத்துட்டாரு. இந்த ஊருக்கு நல்லது. ஊராட்சி மன்ற தலைவர் என்னாச்சு? என்ன ஆச்சு? ஏன் நான் கொடுத்துக்கிறேன் பேசாம இரு. ஏய் ஊராட்சி மன்ற தலைவர் 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய். ஏய் நான் கட்சிக்காரன்ப்பா. நான் கட்சிக்காரன். ஊராட்சி மன்ற தலைவர் எங்க அண்ணன் தான்டா. அண்ணன் தான் பெரிய தமையன் தம்பி. சரி ஊராட்சி மன்ற பதவியில் இல்லைன்னாலும் அதை பத்தி பரவாயில்ல. 5 வருஷம் ஆண்டாங்க. நல்லதெல்லாம் ஊருக்கு செஞ்சாங்க. சரி அவரு சொல்லிட்டாரு. இந்த கிளர்க்கு வேலை பார்த்தவர் எங்க இருக்க? ஏல நீ நாடகத்துக்கு வந்தியா நீ வசூல் பண்ண வந்தியாடா? இல்ல ஏய் இரியா நீ கேட்டு வாங்கிவிட்ட. உன் கூட நிக்கிற எனக்கு யாருமே ஒரு 500 ஒரு 1000. ஏய் என்ன உனக்கா தர வாங்கியிருக்கேன் நீ? ஏய் இது என்னையா நியாயம்? மொத்தமா சேர்த்து வச்சு உன் கப்பலிங்க வாங்குறதுக்காக. ஏய் இது என்னையா நியாயம்? தலைவர் எல்லாரும் பண்ணாங்க. உனக்கு தாமா என்னது ஊரா உனக்கு தாமா. டேய் உன்னது என்ன வாங்கிட்டு போய் என்ன செய்ய போறேன்? ஏய் நீ வாடி சோந்துக்கிட்டே தெரி. நீ வாடிக்கு ஏதோ வேணாலும் ஐயா உண்மையிலேயே அகச்சுவைக்காக உங்களை நான் உண்மையிலே பெருமையா வந்தேன். உண்மையிலேயே அமைச்சர் ஊருக்கு போறோம்னு சொல்லி காசுக்காக நான் சொல்லல. இது நாங்க ஒரு நகைச்சுவைக்காக அமைச்சர் ஐயா ஊருக்கு போறோம்னு சொல்லி ஒரு வருஷமா பேசிக்கிட்டு இருந்தோம். அமைச்சர் பாப்பாரு உட்காந்து பாப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு வந்தோம். எங்க அப்பா துணை சேர்மன்ட்ட கூட சேர்மன் ஐயாட்ட கூட சொன்னோம். இந்த மாதிரி திருப்பணத்துல ஐயாட்ட சொன்னோம். அப்பா இந்த மாதிரி அமைச்சர் ஊருக்கு நாடத்துக்கு போறோம்ப்பா நீங்களும் வந்துருங்கன்னு சொன்னா நான் வந்துருவேன்ப்பா அப்படின்ட்டு சொன்னாரு எங்க சேர்மன் அப்பாவும். இங்க அமைச்சர் இருப்பான்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து இங்க வந்தோன்னு அமைச்சர் இல்லைன்னு ரொம்ப வருத்தமா போச்சு. எனக்கு அன்பளிப்பு வழங்கிய அமைச்சர் அவர்களுக்கும் துணை சேர்மன் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்து இவ்வளவு அன்பு உண்மையிலே நான் எங்க 2 பேத்துக்கு உயிர்னு சொன்னா இங்க இருக்க அத்தனை பேருமே எங்களை பார்ப்பதற்காக கிலோமீட்டர் கணக்கில் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அங்கிருந்து வர்றோம்னு சொல்லி வந்து ரசிக்கக்கூடிய எங்கள் உயிர் தான் நீங்க. எங்களுக்கு இந்த வெறும் உடம்பு எங்களுக்கு உயிர் தரக்கூடியவன் நீங்க. இந்த ரசிக அரளிக்கோட்டை எங்க ஐயா பெரியசாமி சார்பாக டான்ஸ் அவங்களுக்கு முன்னூத்தி அந்த முண்டையை வாங்கிட்டாடா. நான் தர்றேன் தங்க என் தங்கச்சில. சரி அவங்க கொடுத்துட்டாங்க. ஏடி ஒத்துடி மயிர் மலை. ஏல இந்த வசனத்தை எல்லா ஊர்லயும் வசூல் பண்ணிடாதீங்கடா. இருக்கடா எல்லாத்தையும் போய் கேட்டோம். அண்ணே அவளை அரணே அவங்க கொடுத்துட்டாங்க. மத்த நீ போதும் தா பொழந்த வளப்புக்கு. அவங்க எங்ககிட்ட கொடுப்பாங்க. அவங்க வந்து எங்களுக்கு அப்பைங்க வந்து மயங்கிட்ட கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்பைன்னு எனக்கு மாமனார் தான்.
இருமா ஏன் மாமனார் தான் தானே. மாமனாரா உன்கிட்ட வந்து கொடுத்தா பூரா ஊர்ல சந்தேகப்பட்டுருவாங்கம்மா மாமனை வச்சுக்கிட்டேன் அதுவாது என்கிட்ட கொடுத்து உனக்கு கொடுக்க சொல்லிருக்காங்க உனக்கு உள்ள வந்து தர்றேன் என்னது அவ ஏதாவது பேசுறியாடா? இந்த அரளிக்கோட்டை கிராமத்தார்களுக்கும் இங்க கூடியிருக்கக்கூடிய எங்களது உயிர்களுக்கும் இங்க யூடியூப் சேனல் அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய அண்ணே, அண்ணே, ஆ? எல்லா பேரையும் கரெக்டா நான் சொன்னேன்ல. ஆ. இன்னைக்கு உனக்கு ஒரு பந்தயம். என்ன இந்த யூடியூப் எடுத்திருக்காங்க 2 4 6 8 பேர் இருக்காங்க. இவங்க பேரை மட்டும் நீ சொல்லி போடு. ஏய் நான் உன்னைய வணங்குறேன்டா. ஏய் என்னடா இப்படி பேசுற அவன் தம்பி நம்ம பூரா நம்ம கூட வரவன் தினமும் பாத்துக்கிட்டு இருக்கா அவங்க பேர் தெரியாம இருக்கு ஒருத்தன் பேர் கூட மிஸ் ஆகக்கூடாது. உன் மஞ்சப்பல்ல புடிங்கே விடுவேன். யாரு பேர் விட மாட்டேன் சொல்லு. கந்தசாமி சோனசாமி முனிசாமி ஆண்டிசாமி அவர் கோட்டசாமி குருசாமி பழனிசாமி, அவர் பால்சாமி 6 பேரா விட்டுருக்கா தம்பி கொஞ்சம் குனிசாமி. மதிப்புக்குரிய அமைச்சர் பெருந்தகை உயர் திரு பெரியரப்பன் அவர் சார்பாக அமைச்சர் ஐயாவுடைய உண்மை விசுவாசிகள் கண்ணன், வைகை ஹரிகர சுதன், சன் சீமான் சுப்பு, கோழி செந்தில், செவக்கோழி செந்தில், திருப்பத்தூர் சேவக்கோழியா சரி சேவக்கோழி செந்தில், திருப்பத்தூர் அன்பூர்கள் சார்பாக எனக்கு 500, எங்கள் அண்ணன் மருதமணிக்கு 500 கொடுத்துருக்காங்க. 1001 எனக்கு 500, அண்ணனுக்கு 500. இல்லை இவன் எவனுமே மனுஷனுக்கு பிறக்கிறாடா. ஒருத்தன் நாய் மாதிரி கத்தினியா, பிறந்தவன் தேவலுக்கு பிறந்தவன். தெய்வ திரு ராமசாமி நலமுடன் பூங்கோதை விண்ண ஓலக்குடிப்பட்டி அன்புறவர்கள் அன்பாலயத்துக்காக 501. அதனைத் தொடர்ந்து அரளிக்கோட்டை சின்னையா பேத்தி மதுரை ஆதிரா மறுபடியும் கண்டிப்பா ரூபாய் 501. நன்றி உறவுகளை. அண்ணே 2 பேரும் வசூல் பண்ணுங்கப்பா. அப்படியே வசூல் பண்ணி ஏதாவது ஒரு அமௌண்ட் தேர்த்து விடுவாங்கன்னு அண்ணே, அது இவங்களுக்கு டூட்டியா கொடுவேன் யூடியூப் சேனலுக்கு. யூடியூப் சேனல் சுருக்கி வச்சுட்டு வாங்க போயிடுவாங்க. அவனுக்குள்ள டோல் கட்டை போடு. ஆளுக்கு 100 தராம விடாத, வண்டியை விடாத. எங்களுக்கு அன்பளிப்பு ஆறி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை தேர்ந்தெடுத்தது எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். என் அருகில் வா அண்ணே. இப்போ என் சொந்த பிரச்சனை. நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஐயோ இவ்வளவு நேரம் இந்த 43 தினியை நான் சந்தேகப்பட்டேனே. 10 தினியோட உனக்கு 30 சேர்த்து கொடுத்துருக்கேன். 33 என் தங்கம். எங்க ஐயா காரைக்குடி ஐயா எத்தனை நாள் வந்திருக்காரு. அவரு பெரிய ஹோட்டலுக்கு ஓனர் சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்காருயா. ஜெகன் 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 லாட்ஜ்னு சொன்னா சிங்கப்பூர்ல ஹோட்டல் அப்படியே வீடியோல காமிச்சாரு. அவ்வளவு வந்து தினமும் பார்த்தா ஓசிலே நாடகம் பார்த்துட்டு போறாரு. நான் இன்னைக்கு எப்படி ஒரு 2000 ரூபாய் வாங்க விடுவேன். கண்டிப்பா கொடுப்பாரு அண்ணே. எனக்கு அங்கிருந்து என்ன வேணும்னு கேட்டு காரைக்குடி எங்க அப்பா ஜெகன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி அடைந்த வணக்கம். என் அருகில் வா தம்பி. காமாடு தலைமாடு காக்குறேன்னு இங்க தலைமாடு காக்குறீங்களே. அனிதா என்னங்க நெருங்க நெருங்கத்தான் நம்ம உடம்பு வாட தெரியும். சூடாகும். ஆமா ஆமா குளிருது. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அனிதா அம்மா மனசாச்சிட்ட முந்தானத்து நீ வேலிக்கரவுல இருக்கும்போது நான் வந்தேன். ஏன் விறகு குடிக்க போன? அண்ணே அங்கே வந்து விறகு வரக்க வந்துச்சுனே போனேன். உனக்கு என்னப்பா தெரியாது. விறகு தூக்கி விட போனியா? விறகு விட போனியா? அனிதா என்ன செஞ்சா? உன் வீட்டுல நீ எப்படி சாப்பிடுவ? கால் தள்ளி சாப்பிடுவாங்க. ஏலே எல்லாரும் மாதிரி தாண்டா. என்ன இதெல்லாம் லவ் பண்ணா 4 வார்த்தை விடுவேன்டாப்பா. பாடுறா விடு விடு விடு. உன் தலை மசுறு என்ன நிறம்? தலைமசுறு புழு நிறம். குண்டக்க முண்டக்கா பேசி போயிருவேன். நான் வந்து என் வாய் நல்ல வாயில நார வாய். ஏய் நைட்டு தூங்கும்போது என்னடா ஓட தூங்குவ? ஐயோ அதான் நீ ஊரா எந்திரிச்சு வீட்டுக்கு போறீங்களா? தயவு உங்க காலில் கும்பிட்டு விழுகிறேன். இல்லைன்னா காதில் பஞ்சு இஞ்சிருந்தா வச்சுக்கோங்க. என்னை தயவு செய்து என்னை விளக்க மாட்ட கூட அடிங்க 4 அடி விட. இவன் கேட்குற வேலையும் சாக முடியா பதில் சொல்றேன்.
ஏழை தூங்கும் போது என்ன வேணாம். ஏ லவர்ஸுக்கு தானே தெரியும் அதெல்லாம். இப்ப பாரு எப்படி கேட்பேன்னு. கேளுங்க. ஓ எச்சி ஸ்வீட்டா இருக்குமா? வீசி தொலைமுடாயே. ஐயோ ஆண்டவா. ஏழை இதடா. ஏ அனிதா, நீ குளிக்கும் போது நான் எங்க நிக்க? நீ குளிக்கும் போது எங்க நிப்பாங்கடா? விடுனே இதெல்லாம் கேட்பனே. சரி இப்படி கேளு. உன் உடம்புல நான் முத்தம் கொடுக்கலாம்னு 10 வருஷமா ஆசை. எங்க இருந்து ஆரம்பிக்கன்னு தெரியல. இன்னும் நாள சும்மா இருக்கவே முடியாதுடா. ஏய் முத்தம் குண்டில இருந்து ஆரம்பிச்சாடா. எங்க நானும் எவ்வளவு நேரம் பொறுமையா அந்த விஷயம் எப்ப நடக்கும்? எங்க இருந்து? தொண்டில இருந்து. தொண்டி ஏலே முட்டனாக்கு வேற மாதிரி சொன்னேன். தொண்டின்னு தான் சொன்னாப்ல. ஆமா ஆமா. தொண்டி கடற்கரை ஓரமாப்பா. கடற்கரை ஓரமா அங்க இருந்து. அனிதா அனிதா கொஞ்சம் குனிதா. நம்ம குழந்தை தங்கின உடனே நம்ம நல்ல பெரிய ஆஸ்பத்திரியா பார்த்து நம்ம செக் பண்ணணும். என்னடா? ஆமா பெரிய ஆஸ்பத்திரியில தான் கையோட செக் பண்ணுவாங்க. போடா. எதுக்கு செக் பண்றதுக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறாங்க? எனக்குள்ள கிளினிக் இருந்தா அதுல செக்அப் பண்ண வேண்டியதானே? பெரிய அந்த புடுங்கி தள்ளிட்ட குழந்தை தங்குது. குழந்தை இன்னும் ஒண்ணுமே குளியாத ஒன்றும் அதுக்குள்ள கொட்டை ஓட போயிட்டா. போடா போட. நீ போ, இல்லை நானும் பாத்துக்கிறேன் ஏதாவது. போடா. நான் வீட்டுக்கு வந்த உடனே இதுலயே வருவேன். புடவையிலே படுத்துக்கிறோம்ன்றா. சுருங்கல் விழுந்தாலும் பரவாயில்ல, உன் புடவை விரிச்சு படுத்துக்கிறோம்ன்றா. விரிச்சு தானே. உன் உடம்புல நான் வெயில் காலத்துல வேக்குருவா இருப்பேன். நான் பவுடரா தேய்ச்சி விடுவேன். நான் போமாட்டேன். நான் தண்ணி ஊற்றி அலசுவேன். நான் சுடுதண்ணி அவன் கையை சுடுவேன். அந்த சுடுதண்ணி காய வைக்க விறகா இருப்பேன். நான் விறக இழுத்து போட்டு அடுப்பை அமர்த்திடுவேன். நான் கறிக்கட்டியா இருப்பேன். நான் சிலிண்டரா இருப்பேன். நான் ஓசா இருப்பேன். ஓசை புடுங்கிடுவேன். சத்தம் கேட்கும். புடுங்குனா சத்தமா இருப்பியா? நான் நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி சும்மா. இந்த கிளம்பிட்டாங்கடா அடிய கராட்டை அடிட்டாங்க. அருள் உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? அண்ணே வலது கையில என்ன வாடை? வலது கையில சோத்து வாடா, இடது கையில பீ வாடை அடிக்கும். ஓடியே போயிரு. அவனை சோறு சாப்பிட்டு பார்க்க டக்கு 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 டக்குடா. ஓ மூக்கா நான் இருப்பேன். அதுக்குள்ள சளியா இருப்பேன். தோண்டி எடுத்து நான் அடைச்சுக்கிருவேன். குச்சி வச்சு குத்துவேன். நீங்களும் கைய வர்றீங்களா? விடுங்க விடுங்க. எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? விடுங்க. கண்ணுல பாழ கண்ணுல பாழ கண்ணுல பாழ மூத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார பூவில் வந்த தேனே தேனே, அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே, ஏ அஞ்சுதமே. என்ன நடக்குதுங்கிட்டு? தம்பி 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 மணியாட்டினது போதும் இங்க வாங்க. பாட்டு நின்று விட்டதா? நான் எவ்வளவு தூரத்துக்கு ரிலீஸை பிடிச்சி பாடிக்கிட்டு இருக்கேன், நீ ரிதம் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிய. தேமட் குருண மருந்த முண்டை. முத்து குழி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதிகிறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. காத்து குடி சாரத்து தேச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் வாரும் அந்தி பொழுதாகத்தான். உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணுது, ஓ விரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது சூடேது மெதுவாகத்தான். இப்ப கூட்டம் போகும் பொதுவாகத்தான். கண்ணு
கண்ணுல பால கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏல ஏதாவது முடிவுக்கு வாடா. அந்த பிள்ளை கொல்லாம விட மாட்டாரு இவரு. பிணைஞ்சிட்டியாடா இன்னொரு புரட்டாவுக்கு மாவு நஞ்சது மாதிரி. என்ன மிச்சம் இருக்கு குஞ்சுத்தா கோழி மகளே? என்ன இங்க வந்து முளை குச்சி அரைஞ்சிருக்கேன்? கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லுச்சல் நீரில் வந்து நடை போட்டது நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலந்தாமத்தாமலை வாய்க்கு வந்த பச்சை கீழ் தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மிளந்தான் கொட்டணும் கொட்டணும் தலையும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதாவும் உனக்காகத்தான் இந்த மருதமணி எனக்காகத்தான் கண்ணுல பால கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா நீங்க எல்லாருமே டூ வீலர்ல பார்த்து போகணும்மா. உங்களை பார்க்கல அந்த காதல் மறி கொழுந்தி ஈ மல்லிகை பூவி மறி கொழுந்தி ஈ மல்லிகை பூவி மாமமைய குடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழி மறி கொழுந்தி என்ன பார்க்க வரும்போது புருஷனும் தூங்கிருச்சு நானும் சேரும் நடுராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது புருஷனும் தூங்கிருச்சு உன்னை நானும் சேரும் போது தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூர் போகும்போது தாமர புனியும் எந்த மார்போடு சாய் போது உன்னை சேர என்னால் உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா மறி கொழுந்தி மாமமைய பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னால் அதை வைக்கிறப்ப ஏ மச்சான் மச்சான் ஓ வாயில வச்சா சங்கு பிரியாதா இருக்குது